ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நேரடியான மிரட்டலை விடுத்துள்ளது உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பல்வேறு வழிகள்ல பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளை உருவாக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு நேரடியாக அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளார். அவர் ஏன் இந்த அச்சுறுத்தல்களை விடுத்தாரு என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்திருப்பது உலக அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் பதிலடி நடவடிக்கைகளுக்கு மத்தியில முனீர் இவ்வாறு பேசியிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு. சமீபத்துல நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பல்வேறு வழிகள்ல பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது. இந்த நிலையில பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவுக்கு கடந்த 2 மாதங்கள்ல 2வது முறையாக சென்றுள்ளார். அங்கு டம்பாவில் நடைபெற்ற சென்காம் தளபதி ஜெனரல் மைக்கேல் குரிலாவின் ஓய்வு விழா மற்றும் புதிய தளபதி அட்மிரல் பிராட் கூப்பரின் பொறுப்பேற்பு விழாவில கலந்து கொண்டார். அப்போதுதான் அவரு இந்தியாவுக்கு இந்த அச்சுறுத்தலை விடுத்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தனது பேச்சுல இந்தியாவிடமிருந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உலகின் பாதியை அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாரு. இது சர்வதேச அரசியல் மற்றும் ராணுவ வட்டாரங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்து நதிநீர் விவகாரத்துல இந்தியாவுக்கு அவர் விடுத்த மிரட்டல் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டுவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அப்படி அணை கட்டினால் அதை 10 ஏவுகணைகளால் தாக்கி அழிப்போம். சிந்து நதி இந்தியர்களின் குடும்ப சொத்து அல்ல, எங்களிடம் ஆயுத பற்றாக்குறை ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முனீர் பேசியிருக்காரு. இது பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் ராணுவ வட்டாரங்கள்ல நிலவும் இந்தியாவின் மீதான கோபத்தையும் பதற்றத்தையும் வெளிப்படுத்துகிறது. பாகிஸ்தானின் இந்த மிரட்டல் சர்வதேச ராணுவ வட்டாரங்கள்ல நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், இதுக்கு முன்பு நடந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பாகிஸ்தான் நிறுவனம் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இந்தியா மீது ஏவியது. ஆனால் அவற்றில் ஒரு ஏவுகணை கூட இந்திய நிலைகளை தாக்கவில்லை. இந்தியாவுக்குள் வரும் முன்னரே இந்திய ராணுவம் அவற்றை சுட்டு வீழ்த்தியது. அத்தகைய ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தான் ராணுவ தளபதி இப்படி பேசியிருப்பது அவர்களின் ராணுவ வலிமையின் மீது அவர்களுக்கு இருக்கும் அதிகப்படியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இது நடைமுறையில் சாத்தியமற்ற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஏற்கனவே வரி விதிப்பு விவகாரத்தால இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஒரு விதமான பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில அமெரிக்க மண்ணிலிருந்து பாகிஸ்தான் தளபதி இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்திருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது. இந்தியாவின் ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவில் அதன் கூட்டணி நாடான இந்தியாவுக்கு எதிராக ஒரு நாட்டின் தளபதி மிரட்டல் விடுத்தது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை மற்றும் அதன் நட்பு நாடுகளுடனான உறவு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்கா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனும் நல்லுறவை பேண முயற்சிக்கும் நிலையில இந்த நிகழ்வு ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. பாகிஸ்தானின் இந்த மிரட்டல் சர்வதேச அளவுல அதன் இமேஜ மேலும் குறைக்கும் அப்படின்னு கருதப்படுது. குறிப்பாக பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் ராணுவ ரீதியான மிரட்டல்களை விடுப்பது அதன் நிலைய மேலும் மோசமாக்கும். அதே நேரத்துல இந்தியாவின் பதிலடி நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் பாகிஸ்தானின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை பெரிதும் பாதிக்கும்.
பாகிஸ்தானின் ராணுவ தளபதியின் இந்த பேச்சு இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய ராணுவ மோதலை உருவாக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தை சர்வதேச சமூகத்துல ஏற்படுத்தி இருக்கு. எனினும் இந்தியாவின் ராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்கள் பாகிஸ்தானின் இந்த மிரட்டல்களுக்கு எல்லாமே அமைதியாகவும் உறுதியுடனும் பதிலளிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கும் நிலையில இது போன்ற ராணுவ மிரட்டல்கள் அதன் நிலைய மேலும் மேலும் மோசமாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.